வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்கண நண்பர்களுக்கான இந்த 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு சிறப்பு பதிவாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பதிவு முதல்ல சொன்ன மாதிரி ராசி மற்றும் லக்கண நண்பர்களுக்கு இது பொருந்தும். விருச்சிக ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவை நம்ம கிரகநிலையுடன் இந்த மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே லைனாக பார்க்கலாம். தொழில் வேலை வாய்ப்பு வியாபாரம் பற்றி நம்ம பார்க்கும்போது 9ல் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் லாங் டிரைவ் பண்ணுற மாதிரி இந்த மாதம் இருக்கும். வேலை வியாபாரத்தில் தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதம் அதிகமாகும். அது முதல் வாரத்திலிருந்தே உங்களுக்கு நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு எதிர்பாராத திடீர் இடம் மாற்றம் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதாவது பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இடம் மாற்றுறது, அல்லது உங்கள் வேலையில் வேறு ஊருக்கு இடம் மாறுதல் நடக்கிறது. அந்த மாதிரி இடம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. 10லிருந்து 11ஆம் வீட்டிற்கு மாற்றம், அதாவது பயிற்சியாகக்கூடிய செவ்வாய் பகவானால் புதிதாக தொழில் புது வியாபாரம் இப்போ இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, வியாபாரத்தில் புது முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய அந்த மைண்ட் செட், அந்த எண்ணம் நிறைவேறும் மாதமாக விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் இருக்கும். புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் 8லிருந்து 9ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இது ஒரு வகையில் ஒரு நல்லது தான். தொழில் வியாபாரத்தில் பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும். தொழில் ரீதியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, புது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறைய உருவாகும். அதன் மூலமாக வேலை அதிகமாகிறது. ஒரு கடின உழைப்பை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறது, தொழில் வருமானம் மற்றும் லாபம் அதிகமாகிறதுன்னு சொல்லி சில சிறப்பான சம்பவம் இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 7லிருந்து 8ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் இந்த காலம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் கல்யாணத்தை நோக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கான வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு இந்த மாதம் ஒரு பிளேயர் சொல்லி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் திருமண பந்தத்தில் இணைவதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த மாதம் சரியானது இருக்கும். திருமண பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வ வழிபாடு, கோயில் சுற்றுலா, ஒரு ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லி கொஞ்சம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் விருச்சிக ராசிக்கு நிறையாவே இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வெற்றி உண்டாகக்கூடிய மாதமாகவும், அதுவுமே இந்த ஆராய்ச்சி துறை, விஞ்ஞானம் சார்ந்த துறையில் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அது படிக்கணும் அப்படின்னு சொல்லி கனவோடு இருக்கிற மாணவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமே இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக வேலை பளு, டென்ஷன், உடல் மனம் சோர்வு இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் உடல் அசதி, கொஞ்சம் வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்குற மாதிரியான ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் பண வரவில் இருந்த தடை விலகக்கூடிய காலமாகவும், பிஸ்னஸில் இந்த பணம் கைக்கு வரத்தில் இருந்த தாமதங்கள் விலகி ஒரு பணம் அந்த ஃப்ளோ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது கைக்கு வரத்துக்கோ, அல்லது எதிர்பார்த்த பணம், நமக்கு வர வேண்டிய பணம் நமக்கு வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கைக்கு வர வேண்டிய பணம் நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு திருப்திகரமானதாக எதிர்பார்த்த ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். குரு பகவான் 8ஆம் வீட்டில் உள்ள இந்த காலம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மற்றும் மூத்த குடும்ப உறுப்பினருடைய மனதை புரிந்து கொள்ளவும், அவர்கள் மேலுள்ள தேவையற்ற மன வருத்தம் நீங்கிறதுக்கும் இந்த மாதம் குரு பகவானுடைய நிலை சாதகமாக இருக்கும். மற்றவங்க நம்ம கூட இருக்கிறவங்க இத்தனை நாளாக அவங்க மேலே ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு, ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு மாறும். அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு காலமாகவும், நம்மளை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குமே ஒரு பெட்டரான ஒரு மாதமாக இருக்கும். இதன் மூலமாக அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு, நண்பர்கள் மூலம் உதவிகள் மற்றும் ஒத்துழைப்பு எதிர்பாராத இடத்துலேருந்து கிடைக்கிறது. தேவையான நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்கிறது, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உதவி செய்கிறது, இதெல்லாமே பிஸ்னஸுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு, பேச்சுவார்த்தைக்கு, இதுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சப்போர்ட்டிவாக இருக்குது. தொழில் வியாபாரத்துக்கு பணம் சார்ந்து, உழைப்பு சார்ந்து உதவிகள் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு கிடைக்கும். ராகு பகவான் 4ஆம் வீட்டில் உள்ள இந்த காலம் திடீர் பணம் கைக்கு வர்றது, அதே போல் திடீர் பயணம் போயிட்டு வர்றது மாதிரியான அந்த நிலை உருவாகும். முதல்ல சொன்ன மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவலான டூர் அது மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி பயணம் நீங்கள் தொழில் ரீதியாக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய வெற்றிகள் கிடைக்குங்கிறனால பிஸ்னஸ் ரீதியான ஒரு பயணம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள்.
ராகு பகவான் தொழிலுக்கு சாதகமான நிலை இந்த மாதம் முழுவதுமே விருச்சிக ராசி நண்பருக்கு இருக்கார். அதாவது ராகு பகவான் வந்து ஒரு என்னதான் ஒரு நெகட்டிவாக நம்ம பயத்தோட பார்த்தாலுமே ராகு பகவான் வந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா அந்த ராகு பகவான் சனி பகவான் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நிறைய அதிர்ஷ்டம், நிறைய லாபம், அதே போல் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ விருச்சிக ராசிக்கு அந்த வகையில் வந்து இந்த மாதம் ராகு பகவான் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார். அதே நேரம் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த நேரம் அம்மாவினோட உடல் நலனில் கவனம், அக்கறை அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, சின்னதாக ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுறது இதெல்லாம் இருக்கும். உடல் நலம் சீராகும். அதாவது சின்னதாக ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தாலுமே அது முழுமையாக சீராகக்கூடிய மாதமாகவும் அதற்கான ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கிறது, ஒரு நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைக்கிறது அப்படி சொல்லி உடல் நலம் ஒரு நல்ல நிலைக்கு திரும்புறதுன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம சாதகமான காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ ஒரு உடல்நிலை சரியில்லைங்கிற போது நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ்லேயே ஒரு சரியான ஒரு மருத்துவர் மருந்தை நீங்கள் வந்து பரிந்துரைக்கும் போது ஒரு முழுமையான பூரணம் குணம் பெறத்துக்கு கிரகநிலைகள் சப்போர்ட் பண்ணும். ஸோ பார்த்துக்குங்க. 10ல் இருக்கக்கூடிய கேது பகவான் சாதகமாக இல்லாத நிலை அப்படின்ட்டு இருக்கிற போதுமே எதையுமே வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை இந்த மாதம் நிறைய உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கேது பகவான் பொதுவாகவே ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் கொடுத்தாலுமே நம்மளுக்கு ஒரு பட்டு திருந்துற மாதிரி இருக்கும். எதையுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு நஷ்டம் ஏற்படுறதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஞானம் கிடைக்கும் இல்லையா? அந்த லேட்டாக கிடைக்கிற அந்த ஞானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பொருள் இழப்புக்கு அப்புறம் கிடைக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு தேவையில்லாத இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் இருக்கும்போது அந்த சின்னதாக பொருள் இழப்பு அல்லது வந்து தொழில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன பின்னடைவு இதெல்லாமே வந்து சந்திக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எதையுமே வந்து அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டாம். அதே மாதிரி கூட்டாளியாக இருந்தாலும் சரி, கூட வேலை செய்கிறவங்க, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க யார்கிட்டையுமே எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அவங்கள உதாசீனப்படுத்துறது, அவங்க கருத்தை நீங்கள் காதில் வாங்கிக்காமல் இருக்கிறது இதெல்லாமே இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது அவங்கள்ட்ட சில நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது ஒரு பெரிய மன வருத்தமோ கஷ்டமோ இல்லாமல் தவிர்க்கலாம், தப்பிச்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க சொன்னபடி கேட்காம நாம் செய்யும்போது ஏதாவது வரக்கூடிய நட்டத்துக்கு நீ தானே பண்ண, நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நம்ம எதாக இருந்தாலுமே குடும்பத்தை கலந்து ஆலோசித்து எந்த ஒரு செயலையுமே செய்யும்போது நமக்கு வந்து பெரிய பொருள் இழப்போ சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாமல் போகிறதோ வந்து இல்லாமல் இருக்காது. ஸோ எல்லா வகையிலும் நம்மளுக்கு உதவிகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல மாதமாக இருந்தாலுமே நாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கும்போது இன்னுமே சிறப்பான மாதமாக விருச்சிக ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும். இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பெருமாள் வழிபாடு, அதே போல் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது தொழிலையும் சரி, மனதளவில் சரி, குடும்ப அளவில் இருக்கக்கூடிய தடைகள், மன வருத்தங்கள் நீங்கி வாழ்க்கை அப்படிங்கிறது வளமாகிறதுக்கு இந்த 2 வழிபாடுகளும் தவறாமல் செய்யுங்க. இது ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த முன்னோர்களுக்கான ஒரு மாதம் அப்படிங்கிறனால குலதெய்வ வழிபாடு நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வரலாங்க. பரிகாரம் அப்படிங்கிற போது நீங்கள் குலதெய்வம் வழிபாடுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆதரவற்றோருக்கு உணவு தானம், உடை தானம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்வது அப்படிங்கிறதுமே ஒரு நல்ல பரிகாரமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த அற்புதமான மாதத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு பொது பலனாக இருந்தாலுமே கோச்சார ரீதியாக என்னதான் ஒரு 90%, 100% உங்களுக்கு நியரஸ்ட்டாக பலன்கள் இருந்தாலுமே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு திருமண பேச்சுவார்த்தை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கோச்சாரம் எவ்வளோ தான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே உங்கள் சுயஜாதகம் தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சாதகமாக இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் அதை பார்த்துங்க, தப்பு இல்லைங்க. இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும், ஒரு பயனுள்ள தகவலாகவும், ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பீஸ்ஃபுல்லாக நாம் கொண்டு போகிறதுக்கு முன்னெச்சரிக்கையான ஒரு பலனாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்குள்ள லைக் பண்ணிக்கங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.